வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாதிரி தக்காளி சோறு. இதெல்லாம் ஏவி சொல்லுங்க, இதெல்லாம் ஏவி வச்சு செதுக்கிட்டாப்ல. பிக் பாஸும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி வச்சு செதுக்கிட்டாங்க. முக்கியமா எடிட்டர்னே பிச்சு உதறிட்டேனே, எப்படி பிச்சு உதறிட்டேன். அது பிக் பாஸ் சொல்ற மாதிரி தான், ஃபுல் மீல்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு சௌந்தர்யா சொல்லுவாங்க ஃபுல் ரூல்ஸா அப்படின்னு. உண்மையா சொல்ல போனா அந்த வீடை மொத்தமா ரூல் பண்ணியிருக்கான் ப்ரோ. உண்மையா சொல்றேன், வீடை மொத்தமா ரூல் பண்ணியிருக்கான். அவனுக்கான ஏவி மொத்தம் என்ன இருக்கு தெரியுமா? அவன் இந்த வீடை ஃபுல்லா ரூல் பண்ண மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லா ரூல் பண்ணியிருக்கான். டே 1ல இருந்து டே 106 வரத்துக்கு வச்சு செதுக்கியிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா தெரியுது ப்ரோ. ரொம்ப ஓப்பனாவே தெரியுது. மொத்தம் வீட்டுக்குள்ள இருக்க அந்த 5 ஃபைனலிஸ்ட்டுக்கும் ஏவியை போட்டு முடிச்சிட்டாங்க. 5 ஃபைனலிஸ்ட் ஏவி போடுறக்காண்டி இன்னைக்கு எபிசோட் ஆக்சுவலா 2 ஹவர்ஸ்க்கு விட்டுருக்காங்க, ஓகேவா? பட் அந்த 5 ஏவியுமே ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்து தான். ஆனால் எடிட்டிங் வந்து ஒரு சில இதில் எனக்கு கொஞ்சம் டம்மியாக ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலுமே ஓகே, பட் இருந்தாலுமே ஓகே வச்சு செதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை, ஓகேவா? பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு இடத்துல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல நீங்க கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள எல்லாரும் போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோலாம் வச்ச இடத்துல அந்த ட்ரம் டாஸ்க் இருந்துச்சுல, அந்த ட்ரம் டாஸ்க்குரிய ட்ரம் அடிக்க வச்சிருந்தாங்க. அந்த ட்ரம் என்ன இதில் இருந்து கவனிச்சிங்களா? மொத்தம் 3 ட்ரம் வச்சிருக்காங்க. கீழே 2 ட்ரம்மு, மேலே ஒரு ட்ரம்மு. மேலே இருக்க ட்ரம்ல யார் ஃபோட்டோ இருக்குது தெரியுமா? முத்துக்குமரனுக்கான ஃபோட்டோ. மேலே இருக்க ட்ரம்ல முத்துக்குமரனுக்கான ஃபோட்டோ, கீழே விஜய் விஷால், இங்கே சௌந்தர்யா. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க? இங்க என்ன சொல்லுது? டாப் 3 சொல்லுதா? அதுதான் டாப் 3. முக்கியமா அது மட்டும் இல்லாம இங்க என்ன சொல்லுது? அவன் தாண்டா டாப் 1ன்னு சொல்லுதா? வச்சு சேதிக்கிட்டாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள எல்லாரும் ஏவியுமே ஆக்சுவலா 10 நிமிஷம் தான் போட்டிருக்காங்க, ஓகேவா? வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஏவியுமே 10 நிமிஷம் தான். ஆனா ஒருத்தனை தவிர முத்துக்குமரனுக்கு மட்டும் 13 நிமிஷம். எப்படி ஏவி 13 நிமிஷம் போட்டு வச்சிருக்காங்க. இதுல மத்தவங்க ஏவிக்கும் முத்துக்குமரன் ஏவிக்கும் என்ன? முத்துக்குமரன் ஏவி இல்ல, ரயான் ஏவி கூட லைட்டா சேர்த்துக்கலாம். முத்துக்குமரன் ரயான் இந்த 2 பேருக்கான ஏவி தவிர மத்தவங்களுக்கான ஏவிக்கும் இந்த ஏவிக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இவங்க 2 பேரும் இந்த கேமை ஃபுல்லா விளையாண்டு வாழ்ந்திருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள அவங்க கேம் எல்லாம் விளையாடாம வாழ்ந்திருக்காங்க, ஓகேவா? அவங்க எல்லாம் கேமை விளையாடாம வாழ்ந்திருக்காங்க. இவங்க கேமோட சேர்த்து இந்த மொத்த வீட்லயும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா தெரியுது. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டேன், எப்போ போலதான் இந்த 5 ஏவில உங்களுக்கு எந்த ஏவி பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி காட்டுச்சுன்னா அது எந்த ஏவி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பாம பண்ணி விடுங்க. தாண்டும் ஒரு 3000 கமெண்ட் தாண்டும் பார்த்துட்டு போறது. அப்படியே ஒரு 4000 லைக் தான் நம்ம அதிகபட்சமா வாங்கியிருக்கோம். ஐ திங்க் இந்த வீடியோஸ் ஒரு 5000 லைக்காச்சும் ரீச் ஆகும் நினைக்கிறேன். ஸோ மறக்காம தட்டி விடுங்க, ஓகே? அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 5 ஏவி போட்டிருக்காங்க. இதுல முதல் ஏவியை பொறுத்தவரை சௌந்தர்யாக்கான ஏவி போட்டிருக்காங்க. பட் இவங்களுக்கான எல்லாருக்கான ஏவியை பார்த்தோன்னே ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் நினைக்கிறேன். யார் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கறத கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நானே சொல்றேன், எல்லாமே சொல்லிடலாமே. ஸோ முதல்ல நம்ம சௌந்தர்யாக்கான ஏவி போடுறாங்க. ஸோ சௌந்தர்யாக்கான ஏவியை பொறுத்தவரை எப்படி இருக்கு தெரியுமா? சௌந்தர்யாக்கான எல்லா எமோஷன்ஸையும் காட்டுறாங்க. அவங்க சண்டை போட்டது, அவங்க இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதது, ஒருத்தரை கிண்டல் பண்ணது, மாக் பண்ணது, எல்லா விஷயங்களும் இருக்கு. சும்மா மங்கள எல்லா விஷயத்தையும் போட்டு விட்டாங்க. இந்த வெளியே நம்ம எடுத்து பேசணும்ல, சௌந்தர்யா வந்து மாக் பண்றாங்க ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க, சவுண்ட் விடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஏவில ஆட் பண்ணி விட்டாங்க. ஒன்னு விடாம எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. அந்த ஏவியை பொறுத்தவரைக்கு சௌந்தர்யாக்கான கேம் பிளே என்னன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டுக்குள்ள டாஸ்க்லாம் அவங்க பெருசா பண்ண கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள யார் சமையா பேசினாலும் அந்த நபருக்கு ஆப்போசிட்ல போய் நிற்பாங்க, ஓகேவா? அது கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லும் ப்ரோ, இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் ஆப்போசிட் பண்ணி அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் பேசினதே இல்லை. முத்துக்குமரன் ஒரு ஆப்பனண்ட் எடுத்து அவனுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் பேசி நான் பார்த்து கம்மி தான், பேசின ஆட்கள் கம்மி தான் அந்த வீட்டுக்குள்ள. அதுல ஒரு நபரா நான் சௌந்தர்யா பாக்குறேன். ஏன்னா ரொம்ப கம்மி. முத்துக்குமரன் ஆப்போசிட்ல சண்டை போட்ட நபர்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் மொத்தத்தையும் ரூல் பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கண்டுபிடிச்சு அவனுக்கு ஆப்போசிட்ல பேசின நபர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நபர்கள் மட்டும்தான் நான் கவனிச்ச. ஒருத்திக்கு ஒன்னு ஜாக்லின் சொல்லுவேன், இன்னொன்னு ரயான் சொல்லுவேன், அடுத்ததா பார்த்தா சௌந்தர்யா தான். 3 பேருமே முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அது ஓப்பனா சொல்ல முடியும். அடுத்தது நம்ம அருண் அவர்கள், அவன் தான் மெயின் கேரக்டர். அருண் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லை. நான் முத்துக்குமரனுக்கான கேம் எங்கேயோ லைட்டா டவுன் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆப்பனண்ட் இல்லாம ஒருத்தனால பெருசா போராட முடியாது ப்ரோ. ஒருத்தான ஆப்பனண்ட் இருந்தா தான் நமக்கான ஃபுல் பவர் வெளியே வரும், நமக்கான ஃபுல் எஃபர்ட் ஒரு இடத்துல காட்ட முடியும், ஓகேவா? ஒருத்தான ஆப்பனண்டே இல்லாம ஃபுல்லா மக்க உட்கார வச்சுட்டு அங்க போய் உனக்கான ஃபுல் பவரை காட்டணும், நான் என்ன தலகணத்தில் ஆடுறியான்னு சொல்லிடுவாங்க. அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கும் முத்துக்குமரனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஒருத்தான ஆப்பனண்ட் கிடைச்சாங்க. அதனால அவன் வந்து பயங்கரமா வெளியே தெரிஞ்சுட்டான் அப்படிங்கறத உண்மை, ஓகே? இல்ல சௌந்தர்யா பத்தி பேசலாம். ஸோ சௌந்தர்யாக்கான ஏவியை பொறுத்தவரைக்கும் ஃபுல் எமோஷன் தான். அவங்க இந்த வீட்டுக்குள்ள அழுதது, ஃப்ரெண்ட்ஷிப், முக்கியமா அவங்க ஃப்ரெண்டா முக்கியமா அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் சேர்த்திருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் கூட அவங்க ஜாலியா சுத்தினது, டான்ஸ் ஆடினது, பாட்டு பண்ணது, அந்த மாதிரி அவங்க அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்களோ அந்த விஷயங்களை மொத்தமத்துக்கு ஒரு ஏவியா போட்டிருக்காங்க. மற்றபடி பட்டை கிளப்புற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா உண்மையாக அந்த வீட்டுக்குள்ள அப்படிலாம் பண்ணல, நார்மலா பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய சண்டைகள் போட்டிருக்காங்க. சும்மா ஏன்னு கத்தி சண்டைக்கு போவாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் நிறைய உள்ள இருக்கு. அவ்வளவுதான் அந்த ஏவி. ஓகே, பார்க்க நல்லா இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்றதுலாம் இல்ல, பார்க்க உண்மையா நல்லா இருந்துச்சு. அடுத்தது விஜய் விஷாலுக்கான ஏவி எப்படி நண்பர்களே? அடுத்த விஜய் விஷாலுக்கான ஏவியை போட்டிருக்காங்க.
விஜய் விஷாலுக்கான ஏவியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்ல, அங்க கேமை காணும். நான் கவனிச்சது கேமை காணும். எனக்கு தெரிஞ்சு இந்த டிடிஎஃப்ல அப்புறம் இந்த கல்லு டாஸ்க்ல ஒரு இடத்துல 2-3 இடத்துல சண்டை போட்டிருப்பான், கொஞ்சம் கேம் நல்லா ஆடி இருப்பான். அந்த விஷயங்கள் மட்டும் தான் விஜய் விஷாலுக்கான ஏவில இருக்கு. மற்றபடி அவன் ஏவி ஃபுல்லாவே காதல் பாட்டு தான். காதல் மன்னன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாவே அந்த ஒரு பேக்கேஜ் தான் இருந்துச்சு. நம்மளால கவனிக்க முடிஞ்சு. ஏன் இதை விட ஓப்பனா சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தர்ஷிகா கூட இருக்க சீன் தான் நிறைய இருந்துச்சு. ஃபுல்லா தர்ஷிகா கூட இருக்க சீன் தான். எனக்கு தெரிஞ்சது விஜய் விஷாலுக்கான ஏவியா தர்ஷிகாக்கான ஏவியான்னு சொல்லி ஒரு செகண்ட் நானே குழம்பிட்டேன். அந்த அளவுக்கு தர்ஷிகா நிறைய இடங்கள்ல வந்தாங்க. சரி ஓகே, ஏன்னா அந்த வீட்டுக்கு நம்ம பண்ண விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த விஷயங்கள் அவங்க ஏவில போட்டிருக்காங்க. நம்ம தப்பு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஓகேவா? அடுத்ததுதான் முத்துக்குமரனுக்கான ஏவி. இவ்வளவு நேரம் வந்தவங்களுக்கான ஏவில எத்தனை நிமிஷம் தெரியுமா? 10 நிமிஷம். ஆனா முத்துக்குமரனுக்கான ஏவி 13 நிமிஷம். அவனுக்கான ஏவி எப்படி இருந்து தெரியுமா? ஃபுல் பேக்கேஜா இருந்துச்சு. வாங்குறீங்களா ப்ரோ? ஃபுல் மீல்ஸ், அப்பளம் இருக்கும், பொரியல் இருக்கும், கூட்டு இருக்கும், குழம்பு இருக்கும், ஊறுகாய் இருக்கும், மோர் இருக்கும், ரசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏவில எல்லாமே இருக்கு. டே 1ல இருந்து அவன் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து என்னென்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா இங்கேயே நீங்க நல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல அதிகமா பேசுற நபர் சௌந்தர்யா அருண் மட்டும்தான். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய இடங்கள் அருண் சண்டை போட்டிருக்காப்புல, நிறைய இடங்கள முத்துக்குமரனை பத்தி சௌந்தர்யா பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும். அதே சௌந்தர்யா தான் நிறைய இடத்துல பாராட்டி பேசியிருக்காங்க, வாழ்த்தி பேசியிருக்காங்க. ஸோ அவனுக்கான ஏவிங்கிறது ஃபுல் பேக்கேஜ். முதல் நாள்ல இருந்து ஒவ்வொரு டாஸ்க்கு, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அவனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி இருக்கான். அதான் சொன்னல, ஃபுல் மீல்ஸா இல்லை ஃபுல் ரூல்ஸா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி மொத்த வீடியோ ரூல் பண்ணியிருக்கான் ப்ரோ. சத்தியமா சொல்கிறேன், மொத்த வீடியோ ரூல் பண்ணியிருக்கான். நான் முன்னாடியே அதை சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ சும்மா பெருமைக்கு சொல்கிறேன்லாம் கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு டைம் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் டீம் வந்து ஒரு மாதிரி முத்துக்குமரன் மேலே கோவத்தில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. அதுக்கு ரீசன் என்ன, இந்த வீட்டுக்குள்ள வைக்கிற எல்லா டாஸ்க்குமே பிரேக் பண்ணி அதுக்கான அல்கோரிதம், எப்படி சொல்றேன், சிம்பிளாக சொல்லிட்டா ப்ரோ. ஒரு ஆப்போ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அல்கோரிதம் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படி ரன் ஆகும், அது என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அல்கோரிதம் இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த ஷோக்குன்னு ஒரு அல்கோரிதம் இருந்துச்சு. அந்த அல்கோரிதத்தை ஒவ்வொரு டாஸ்க்லையும் உடைச்சிருக்கான். ஒவ்வொரு டாஸ்க்லையுமே எங்க போலாம், இதுல எங்க ரூல் போட்டா எனக்கு அந்த டாஸ்க் எனக்கமா ஏத்த மாதிரி மாறும்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்கையுமே உடைச்சிட்டான். எல்லா டாஸ்கையுமே அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே அவனுக்கு ஏத்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அந்த கேமை மொத்தமா அவனுக்கு நேரா திருப்பிக்கிட்டான் அப்படிங்கறத உண்மை. இதனால தான் டீம் ஒரு சில இடங்கள்ல அவன் மேல கோவத்துல இருந்துச்சு. என்னடா ஒரு என்ன டாஸ்க் வச்சாலும் அதுக்கு மேல ஒரு ரூல்ஸ் போட்டு அம்மாட்டு கொண்டு போயிட்டு இருக்கான், அப்ப எங்க ரூல்ஸ்க்கு என்னடா மரியாதை அப்படின்னு மாதிரி கோவத்துல இருந்தாங்க. அந்த ஏவி பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். மொத்தமா ரூல் பண்ணியிருக்கான் ப்ரோ. அது மட்டும் இல்லாம அவன் ஏவில ஒரு விஷயத்தை என்னால கவனிக்க முடிஞ்சு, ஏதோ क्वेश्चन ஆன்சர் மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. அதான் Q&A அப்படின மாதிரி ஒரு விஷயத்தனால கவனிக்க முடிஞ்சு. என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் அவனை பத்தி ஏதோ குறை சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அந்த குறைக்கு அவன் எங்கேயோ சொன்ன விஷயத்தை ஆன்சர் எடுத்து கொண்டு வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு இவன் என்ன பேசிக்கிட்டே இருக்கான் அப்படி சொல்லி யாராவது ஒருத்தர் எங்கேயா சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு அவன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பதில் சொல்லியிருப்பான். சும்மா பேசியிருப்பான். இந்த வீட்டுக்கு எதுக்கடா வந்திருக்கேன், நான் பேச தாண்டா வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பான்ல, அதை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் எனக்கு ஒரு டவுட் கேட்கணும். பிக் பாஸ் நாங்கள் சொல்லுவோம், பிக் பாஸ் வந்து சௌந்தர்யாவோட ஃபேன் போலன்னு சொல்லிட்டு, எடிட்டர்னு முத்துக்குமாரோட ஃபேன் தானே, நீ உண்மையை சொல்லு, செதுக்கியிருக்கேன் வச்சு செதுக்கியிருக்கேன். நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சு ப்ரோ. ஏதாச்சும் முத்துக்குமாரை பத்தி யாரா எங்கேயா ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, அதுக்கு அவன் எங்கேயோ ஒரு இடத்துல பேசின ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் மாதிரி எடுத்திருக்காங்க. எப்பா அந்த வீட்டுக்குள்ள அவன் அதிகமாக பேசுறான்ப்பா, எப்பா நான் பேசதானப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு ஒரு கட்டு இருக்கும். அப்புறம் எப்பா அவனுக்கான கேம் பிளே வேற லெவல்ல இருக்குப்பான்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க, அதுக்கு இங்க ஒரு கட்டு இருக்கும். முத்துக்குமாரன் பேசுற மாதிரி எப்பா இந்த வீட்டுக்குள்ள நான் கேம் ஆடதானப்பா வந்திருக்கேன்னு சொல்லி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிங்க் இருந்துச்சு. ஏகப்பட்ட சிங் யாராவது கொஸ்டின் வைக்கிறாங்க, அதுக்கு ஆன்சர் பண்றான். ஆனா அதெல்லாம் ரியலா நடந்தது கிடையாது, அதெல்லாம் எடிட் தான். எங்கேயோ பேசுனது எங்கேயோ கட் பண்ணி தூக்கி கொண்டு போட்டு பயங்கரமா ஆட் பண்ணிருக்காங்க. அது பார்க்க உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த பேக்கேஜே வேற லெவல்ல இருந்துச்சு. அதான் சொல்றேன், வேற லெவல்ல இருந்துச்சு. கடைசி எண்ட்லாம் பார்க்கணும் ஒரு மாதிரி ஃபயர் மூமெண்ட் ஆக்கிட்டாங்க. பாட்டு அவனுக்கான எமோஷன்ஸ் ஃபுல்லாவே அந்த வீட்டை வாழ்ந்துருக்கான் ப்ரோ. ஒரு டாஸ்க் கூட எல்லா டாஸ்க்லையும் ஒரு மாதிரி இறங்கி செதுக்கியிருக்கான் அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியுது. ஏன்னா மற்ற ஆட்கள் இதுலலாம் அந்த காதல் மூமெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் இருக்கும், அழுகிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி சீன் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இவன் இதில் மட்டும் இவன் என்னென்ன டாஸ்க் எப்படி பண்ணியிருக்கான், எந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுமோ இவன் என்ன பேசி அந்த டாஸ்க்கை திருப்பியிருக்கான். ஸோ இவனுக்கான ஃபுல் ஸ்பீச் அங்கே இருக்குது. இவனுக்கான அந்த எப்படி சொல்லலாம், அந்த 102 நாட்கள் 103 நாட்கள் கடந்து வந்திருக்கான்ல, அவ்வளோ நாட்கள் அவன் போட்ட ஸ்ட்ராட்டஜி, அவன் எடுத்த ஸ்டெப்ஸ், அது எல்லாமே கட் பண்ணி சின்னதாக அந்த ஏவியில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லலாம். பார்க்க சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்படியே செதுக்கிட்டாப்புல அப்படிங்கிறத உண்மை. ஸோ அடுத்தது பவித்ராக்கான ஏவி வந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே. முத்துக்குமரனுக்கான ஏவி மறக்காம லைக்கை போட்டு பாருங்க நண்பர்களே. ஸோ அடுத்தது பவித்ராக்கான ஏவி. ஸோ பவித்ராக்கான ஏவியை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி கேம் பெருசாக இல்லை. அது கேம் நிறைய இடங்கள் ஆடி இருக்காங்க, அந்த விஷயத்தை நம்மளால கவனிக்க முடிஞ்சு. ஸோ அவங்களுக்கான ஏவி எப்படி இருந்துச்சுன்னா லவ் அண்ட் கேர், பாசம், அந்த மாதிரி அந்த ஏவி ஆக்சுவலாக அப்படி போச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம ரயானுக்கான ஏவி பார்க்க முடிச்சு. உண்மையாகவே ரயானுக்கான ஏவி ஃபயருங்க.
அவன் ஒயில் கார்டை தான் உள்ள வந்தான். ஆனா அவனுக்கான கேம் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணான். ஒயில் கார்டை வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணல, லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கான ஏவி சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அவங்க அந்த என்ட்ரியா அவங்க அக்கா சொல்றதா அந்த டிடிஎஃப் பண்ணி தட்டணும்டான்னு சொல்லு, அங்க இருந்து அவன் ஸ்டார்ட் பண்றானோ இருந்து அங்க இருந்து அவன் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு ஒரு காட்டினாங்க தெரியுமா, சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி செதுக்கியிருக்கான், எல்லா டாஸ்கையும் செஞ்சிருக்கான். அதை சொல்றேன், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் ப்ரோ. இவன் மட்டும் டே 1ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தான் ரூல் பண்ணிருப்பான் ப்ரோ. கண்டிப்பா ஓப்பனா சொல்ல முடியும், ரூல் பண்ணிருப்பான், செதுக்கிருப்பான் ப்ரோ. அவன் ஏன்னா அவன் ஆப்பரண்டா சூஸ் பண்ணது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க பெரிய பெரிய ஆட்கள் தான் ப்ரோ. ஏன்னா யாராலையுமே பிரேக் பண்ண முடியாத நபர்களை தான் அவன் பிரேக் பண்ணான். முத்துக்குமாரன் எத்தனை இடத்துல அவன் வந்து பேச முடியாது நிப்பாட்டி இருக்கான் தெரியுமா, நிறைய இடங்களை நிப்பாட்டி இருக்கான் ப்ரோ. அந்த அளவுக்கு முத்துக்குமாரன் ஆப்போசிட்ல ஒரு ஆப்பனண்டா நின்னான், நல்லா நின்னான், ஸ்ட்ராங்கா நின்னான். அதனால தான் முத்துக்குமாரன் வந்து இப்போ அந்த கடைசி அந்த பணப்பெட்டி டாஸ்க்ல அவன் கூட நல்லா சேர்ந்து பேச ஆரம்பிச்சான். ஏன்னா இந்த 2 பேருமே ஒரு கோட். நான் ஓப்பனா சொல்ல, இந்த 2 பேருமே ஒரு கோட். முத்துக்குமாரனை பொறுத்தவரைக்கும் டே 1ல இருந்து இந்த வீடை மேய்ஞ்சிட்டு இருக்கான். ஓகேவா, டே 1ல இருந்து இந்த வீட்டை மேய்ஞ்சிட்டு இருக்கான். ஆனா அந்த ரயான் அப்படிங்கிற நபர் ஒயில் கார்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாப்ல. இருந்தாலுமே அவர் வேகமா புள்ள மேஞ்சாப்ல, நல்ல மேஞ்சாப்ல. இந்த 2 கோட்டோ முதல் நாள்ல இருந்து இருந்திருந்தா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீடை இன்னும் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும். இன்னொரு ஆளை நான் மிஸ் பண்றேன், அருண் அவர்கள். நான் உன்னை மிஸ் பண்றேன் ப்ரோ. நீ வந்து முதல் நாள்ல இருந்து உன்னோட கேமை போட்டுருக்கணும் ப்ரோ. நீ இடையில ஒரு கேம் எடுத்த தெரியுமா, உனக்கு எல்லாருக்கான ஏவில நீ இருக்க ப்ரோ, சண்டை போட்டு. ஸோ முதல் நாள்ல இருந்து நீ உன்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுக்கோயேன், நீ ஃபைனலிஸ்ட் ப்ரோ. கண்டிப்பா சொல்றேன், ஓப்பனா சொல்ல முடியும். நீ டாப் 2 கூட வந்திருப்ப. ஏன் ப்ரோ, நீ டைட்டில் வினர் கூட ஆயிருப்ப ப்ரோ. ஏன்னா நீ அவ்வளவுக்குள்ள ஒரு ஒருத்தான ஆப்பனன்ட் ப்ரோ. சத்தியமா சொல்றேன், ஒரு ஒருத்தான ஆப்பனன்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட்களை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, பார்க்க ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. 5 ஏவி போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 5 ஏவியில் உங்களுக்கு எந்த ஏவி பிடிச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ டைட்டில் வினர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே ஓப்பனா தெரியும். என்னால இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு, பிக் பாஸ் வந்து ஃபன்னா பேசின ஒரே ஒரு நபர் யாருன்னா நம்ம சௌந்தர்யா மட்டும்தான். வேற யார்கிட்டையும் பெருசா ஃபன்னா கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாரு. அது வந்து ரீசெண்டா ஒரு 40 நாளா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது பிக் பாஸ் வந்து ஒன்லி ஃபன்னா பேசுறது சௌந்தர்யா கிட்ட மட்டும் தான், வேற யார்ட்டையும் பேச மாட்டேங்காரு. இதுல முத்து ஒரு காமெடி போட்டாப்ல. முத்து வந்து பாஸ் ஒன்னு கேட்கவா, எனக்கு ஓட்டு போடுவீங்களா பாஸ், எனக்கு உங்களோட ஓட்டுகளை மட்டும் போட்டீங்கன்னா எப்படியாவது தப்பிச்சிரும் பாஸ் அப்படின்னாப்ல. அதுக்கு பிக் பாஸ் இருந்து ஓட்டுல வேணா ஓட்ட போடவா போடாங்கிட்டு அப்படின்ட்டாப்ல. இன்னொன்னு சொன்னாப்ல, உங்க 105 நாள் 106 நாள் இந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த டாஸ்க் எல்லாம் எப்படி கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா உழைப்பு அப்படின்னாப்ல. எப்படியே உழைப்பு அப்படின்னாப்ல. அது வேற லெவல் வார்த்தைங்க. அதுதான் உண்மை, உழைச்சிருக்காப்ல. 13 நிமிஷம் ஏவியை போடுற அளவுக்கு எடிட்டர் எடுத்து கட் பண்ணியிருக்கானா, யோசிச்சு பாருங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. இதை பத்தி உங்களுக்கு கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.